ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் அலட்சியமாய் செயல்படும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பழங்குடியின மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்கதிபூர், ஓரிக்கை, செவிலிமேடு, நத்தம்பேட்டை, கன்னிகாபுரம், திருப்புட்குழி, சிறுகாவேரிப்பாக்கம் பகுதிகளில் சுமார் 231 இருளர் பழங்குடியின மக்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் பட்டா வழங்கி 2 ஆண்டுகள் ஆகிய நிலையில் இருளர் பழங்குடியின மக்களுக்கு இடங்களை இதுவரை வழங்கவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பழங்குடியின மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். கடந்த போன மாசம் 14ஆம் தேதி இதே மக்களுக்கு பட்டாருக்கு இடம் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம். அனுமதி மறுத்தாங்க. மறுத்தும் நாங்க எல்லாம் கூடணும். அப்ப டிஎஸ்பி என்ன சொன்னார்னா, நான் கூப்பிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த நாள் வரைக்கும் மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறையும் எந்த ஒரு செவி சாய்க்கல. மீண்டும் நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்காக நேற்று நாங்க 5 நாளைக்கு முன்னாடி மனு கொடுத்தப்ப நேற்று அனுமதியை மறுத்துட்டாங்க. அனுமதி மறுக்கப்பட்டது. மீண்டும் நாங்க எஸ்பி கேட்டு அனுமதி வாங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்றோம். இந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியும் டிஆர்ஓவும் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்ல.